எங்களை தற்குறின்றாங்க, சொல்றவங்க தான் தற்குறி. தொடர்ந்து வந்து அவர் ஒரு நடிகர், பின்னாடி இருக்கிறது வேறு ரசிகர் கூட்டம் தான் அப்படின்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ ரசிகர் கூட்டம் ஓட்டு போட மாட்டாங்களா? ஓட்டு கிடையாது எங்களுக்குலாம், நாங்களாம் வெத்த விட்டா ஓட்டு இல்லாமல் நாங்கள் வரப்போறதில்ல. ரசிகர் தான், நாங்கள் ரசிகர் கூட்டம் தான், கண்டிப்பாக ரசிகர் கூட்டம் தான். நாங்கள் ஓட்டும் கண்டிப்பாக போட தான் போகிறோம். அப்போ தெரியும் இவ்வளோ பிரச்சனை நடந்தது, கரூரில் இவ்வளோ பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இவங்களாம் வந்துடக்கூடாது, இப்படி வந்தாங்க. இப்போ எப்போ பார்த்தாலும் கரூருன்றாங்க. அந்த கரூர் கதையை விட்டுருங்க. கூட்டம் ஓட்டா மாறாதுன்ற விமர்சனம் இருக்குது, அதை முறியடிச்சு காட்டுவாரா? ஆனால் இந்த டைமு டிவிக்கே கண்டிப்பாக வரும்னு நினச்சிட்டாங்க, கண்டிப்பாக ஓட்டம் போடுவாங்க. அது கூட்டம் ஓட்டாக மாறும்போது அவங்களுக்கு தெரியும் எங்களை தற்குறின்றாங்க, சொல்கிறவங்க தான் தற்குறி. பொதுக்கூட்டம் பார்த்தீங்கன்னா ஸ்பீச் எப்பவுமே நல்லாவே இருக்கும், இப்போ சொல்லவே தேவையில்ல. கொஞ்ச நேரம் பேசினாலும் நல்லா பேசிடுவார், அது தெரியும் எல்லாருக்குமே. இப்போ தமிழ்நாட்டில் கொஞ்ச நாளாக கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அனுமதி கொடுக்க, அதுக்கப்புறம் இங்கே தான் வந்திருக்காரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நிகழ்வாக தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம், அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் எங்கள் இடத்துல வந்திருக்காரு, பாண்டிச்சேரிக்காக வந்து பேசியிருக்காரு. அதுவே எங்களுக்கு பெரிய இதுவாக மகிழ்ச்சியாக தான் இருக்குது. அவர் இன்னும் பொதுக்கூட்டத்துக்கு மற்ற எல்லாத்துக்குமே போகணும், கண்டிப்பாக போவார். எல்லாமே கூடிய சீக்கிரம் எல்லாமே நடக்கும், எல்லா இடத்துலையும் போய் பேச தான் போகிறாரு. திருப்பரங்குன்றம் விஜய், மதுரை விஜய் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விஜய் சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி விஜய் நிற்காம அவர் ஒரு ஆளை காட்டி நிற்க வச்சா நீங்கள் அதுக்கு ஓட்டு போடுவீங்க? கண்டிப்பாக அவர் யாருக்கு சொல்கிறாரோ அவர் கண்டிப்பாக செலக்ட் பண்ணுறவரு கொஞ்சம் நல்ல ஆளாக தான் இருப்பாங்க. ஏன்னா இவ்வளோ பிரச்சனைக்கும் நடந்து ஒரு ஆப்போசிட்டான ஆளை கண்டிப்பாக தேர்வு செய்ய மாட்டார், நல்ல ஆளாக தான் தேர்வு செய்வார். கண்டிப்பாக நாங்கள் ஓட்டு போடுவோம். கண்டிப்பாக விஜய் நிற்கலனாலும் விஜய் யாருக்கு நிற்கலனாலும் நாங்கள் கண்டிப்பாக ஓட்டு போடுவோம். அவர் தான் சிஎம் இங்கே, அவர் தான் சிஎம். ஆனாலும் தொடர்ந்து வந்து அவர் ஒரு நடிகர், பின்னாடி இருக்கிறது வேறு ரசிகர் கூட்டம் தான் அப்படின்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்படிலாம் கிடையாதுங்க. ரசிகர் கூட்டம், அப்போ ரசிகர் கூட்டம் ஓட்டு போட மாட்டாங்களா? ஓட்டு கிடையாது எங்களுக்குலாம். ரசிகர் கூட்டம்லாம் எங்களுக்கு ஓட்டு இல்லையா? நாங்களாம் வெத்த விட்டா சொல்லுங்க. ஓட்டு இல்லாமல் நாங்கள் வரப்போறதில்ல. ரசிகர் தான், நாங்கள் ரசிகர் கூட்டம் தான், கண்டிப்பாக ரசிகர் கூட்டம் தான். நாங்கள் ஓட்டும் கண்டிப்பாக போட தான் போகிறோம். அப்போ தெரியும். ஒரு கொள்கைகளை பற்றி எதுவும் பேச மாட்டேங்கிறது. பேசலை, நாங்கள் சைலண்டாகவே பண்ணிவிடுவோம். கண்டிப்பாக சைலண்டாக பண்ணுவார். கொள்கை சொல்ல தெரியல, செய்யணும், செய்வார். மற்றவங்களாம் சொல்கிறாங்க, செய்யலை. இவர் சொல்ல மாட்டார், செய்வார். இப்போ இருக்கிற புதுச்சேரியில் இருக்கிற அந்த ஆட்சி விஜய் வந்து நல்லா சிறப்பான ஒரு ஆட்சி கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக கொடுப்பாரு, நம்பிக்கை இருக்குது. இவருக்கு ஆட்சி கொஞ்சம் குறையாக தான் இருக்குது. குறைலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. புதுச்சேரியில் தமிழ்நாடு மாதிரி நீங்களும் ஒரு மாற்று எங்களுக்கு மாற்றம் இல்லை. கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு கூட்டணி, நல்ல கூட்டணியாக அமைச்சு கண்டிப்பாக செயல்படுவாங்கன்னு தோணுது. ரசிகர்கள், இளைஞர்களை தாண்டி பெண்கள், பொதுமக்களோட ஆதரவும் புதுச்சேரியில் கண்டிப்பாக நல்லாவே இருக்குது. நீங்கள் யாரை வேணால் கேட்டு பாருங்கள், யார் சொன்னாலும் சரி. இவ்வளோ வயசானவங்க போகிறாங்க, நீங்களே அப்படியே கேமரா ஜூம் பண்ணி வெளியே பாருங்கள். இவ்வளோ வயசானவங்களாம் வரணும்னு அவசியமே கிடையாது. பார்த்துங்க, இவ்வளோ வயசானவங்க 5 மணிலேருந்து கரெக்டாக வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகிறாங்க. சும்மாலாம் வரப்போகிறதில்ல. கடலூர்லேருந்து வர அவரை பார்க்கறதுக்காக வர்றது ஒரு கூட்டமாக இருந்தாலும் அவருக்காக வர்ற கூட்டம் நிறையாவே இருக்குது, ஓகேங்களா? அதனால் வந்து இவ்வளோ பிரச்சனை நடந்தது, கரூரில் இவ்வளோ பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இவங்களாம் வந்துடக்கூடாது, எப்படி வந்தாங்க? அவ்வளோ பெருசு நிகழ்வு இருந்தாலும் அதெல்லாம் வந்து தளபதிக்காக மட்டும் வருவாங்க. அதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்தது, ஏதோ நடந்திருக்கு, தற்செயலாக நடந்ததாக இருக்கட்டும், விபத்தாக இருக்கட்டும், எதுவோ நடந்துச்சு. அதெல்லாம் யாரும் அதை பொருட்படுத்தவே இல்லை. இப்போ எப்போ பார்த்தாலும் கரூருன்றாங்க. அந்த கரூர் கதையை விட்டுருங்க. கரூர்லாம் பார்த்தா இப்போ இது எங்களுக்கு பாஸ், இதே 5000 பாஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுவே இன்னும் பாதி பேர் வெளியே தான் நின்றுட்டு இருந்தாங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள் ஸ்டார்டிங்கில். எல்லாம் வெளியே தான் நின்றுட்டு இருந்தாங்க. கூட்டம் ஓட்டா மாறாதுன்ற விமர்சனம் இருக்குது, அதை முறியடிச்சு காட்டுவாரா? கண்டிப்பாக நடக்குங்க. கூட்டம் எப்படிங்க ஓட்டா மாறாதுன்னு சொல்ல வராரு? அவர் வந்து ஒரு காலத்தில் விஜயகாந்த் அப்படி தான் பண்ணாருன்னு சொன்னாங்க. விஜயகாந்த் கண்டிப்பாக பண்ணார் தான், அவர் பண்ணாரு. அந்த சுச்சுவேஷனில் மக்கள் என்ன நினச்சாங்க, எது நினச்சாங்க தெரியல. ஆனால் இந்த டைமு டிவிக்கே கண்டிப்பாக வரும்னு நினச்சிட்டாங்க, கண்டிப்பாக ஓட்டும் போடுவாங்க. அது கூட்டம் ஓட்டா மாறும்போது அவங்களுக்கு தெரியும் எங்களை தற்குறின்றாங்க, சொல்கிறவங்க தான் தற்குறி. எல்லாமே சொன்னார்தில்ல, இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 பாயிண்ட் மட்டும் சொல்ல. நம்ம அறியாமல் பாடம் இருக்குது தெரியுமா? அது இன்னும் வந்து கால்பாய், அதனால தான் ஷார்ட் அண்ட் ஷூட்டாக சொல்லிட்டார். இன்னும் சுகாரிக்க இன்னும் அதுக்கான நிதி உதவலைன்னு சொல்லியிருந்தார். அந்த அரியாங்குப்பம் பாலம், வாய்க்காடை எல்லாமே ஒரே இடத்துல போயிடுச்சு. அதை மட்டும் கவர்மெண்ட் எப்படியா பண்ணி சுத்தம் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம புதுச்சேரி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்கே கொஞ்சம் குப்பைலாம் அதிகமாக இருக்குது. அதை கொஞ்சம் க்ளீன் அண்ட் நீட்டாக வச்சுருக்கலாம். அதேமாரி நம்ம பாண்டிச்சேரியில் அதிகமாக மது விலக்குகள் எனக்கு தெரிஞ்சு வருதுன்னு நினைக்கிறேன். அண்ணன் வருவார், இதுக்கப்புறம் வந்தோடனே ஐயாவும் சேர்த்து அதை கம்மி பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு ஒரு தெருவுக்கு, அதாவது ஒரு மூலைப்பட்ட ஒரு இதுக்கு ஒரு 5 ஒரு 10 மெடிக்கல் உருவாக்கணும். ஒரு கிளினிக்கு ஏதோ மக்களுக்கு முடிஞ்சது அப்பப்போ வந்து மெடிக்கல் ஷாப்பை கேட்கணும்.
மெடிக்கல் செக்கப் வச்சதுக்கப்புறம் ரேஷன் கார்டில் தெளிவாக போடலை, இன்னும் ஒழுங்காக போடலை. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சரிப்படுத்திட்டு இப்போ தான் வந்தாங்க. அதுக்கான நிதியை கொடுக்கணும், வேறு எதுவும் கொடுக்காம இருக்கணும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இப்போ இருக்கிற இங்கே புதுச்சேரியில் இருக்கிற அரசாங்கத்துக்கு விஜயோட உதவி தேவைப்படுதா? கண்டிப்பாக தேவைப்படுது. அண்ணன் இருந்தாருன்னா எதுக்கு பிஜேபியில் நிற்கணும்? பிஜேபி நிற்காம என்ஆர்ஐயா வந்து அண்ணன் கூட இருந்தாருன்னா மேலும் இன்னும் பவராக சப்போர்ட் கிடைக்கும். அவங்க வந்து இப்படி தான் போகணும் அப்படி தான் போகணுன்னு அங்கேருந்து கொடுக்கலாம். இதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வந்துட்டார்ல, எதுவும் பண்ண முடியாது. இப்போ நீங்களே சில குறைகளை சொல்கிறீங்க. அவருமே வந்து திமுக அரசாங்கத்து மேலே பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சுக்கிட்டே இருக்காரு எப்போ பார்த்தாலும். புதுச்சேரி அரசாங்கம் அவ்வளோ இன்னும் சிறப்பாக செயல்படலையா? குறைகள் செயல்படுறாங்க தல, நிதி உதவி தரணும்ல. இவர் எவ்வளோ தான் இப்போ நான் வந்து என்கிட்ட பிஜேபி அலைஞ்சிங்களா பிஜேபி கூட்டணிலான்னு இருக்கு. பிஜேபியில் இருக்காங்க தல, பிஜேபியில் இருக்காங்க. ஆனால் வந்து பிஜேபிக்கே அங்கே உதவி யாரும் இப்போ தான் பங்கு போட்டாங்களே, எல்லாமே பிரிச்சிருக்காங்களே, கொஞ்சம் கொஞ்சமாக தான் தருவாங்க. இன்னும் நிதி உதவி மட்டும் நிறையா வரணும். அது வந்தால் தான் பாண்டி இன்னும் வந்து மக்களுக்கு தேவையான போக்குவரத்து இருக்குது. இங்கே என் காலேஜ் வந்து தவளகுப்பத்தில் இருக்குது. தவளகுப்பத்துலேருந்து உள்ளே பஸ்ஸு போகணுன்னு வச்சிங்களேன், அது கொஞ்சம் உள்ளே இல்லை. அது வந்து கொஞ்சம் பழைய பஸ்ஸாக இருந்துச்சு. இப்போ எல்லாமே புது பஸ்ஸாக மாற்றிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய முடியும். எடுத்தோடனே படிக்கட தான் ஏற முடியும். எடுத்தோடனே மேலே டாப்னு போகணும்னு நினச்சா யாராலும் முடியாது தல. என்ஆர் காங்கிரஸும் டிவிகேவும் புதுச்சேரியில் கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா? வாய்ப்புகள் இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாமே நடக்கும். இன்னொன்று என்னென்ன எடுத்துகிட்டு வரணும், அண்ணன் கொஞ்சம் சொல்லுவார், பாயிண்ட் சொல்லுவார். ஆதவர்ஜுன் அண்ணன் வர வந்திருக்காரு, அவர் இன்னும் நிறையா பாயிண்ட்லாம் சொல்லுவார். அவர் என்ன நான் சொல்கிற ஐடியா சொல்லி எப்படிலாம் அடுத்த ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கையில் எப்படி சொல்லியிருக்காங்க. 50 வருஷம் கழிச்சு புதுச்சேரி ஒரு நல்ல ஒரு மாநிலமாக இருக்கும், தூய்மை உள்ளதாக இருக்கும்.